நீட்டுக்கு எதிராக இப்போது டெல்லியில் போராடிட்டு இருக்கிறாங்க. நாம் பெரிய போராட்டம்லாம் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆதரவாச்சும் செய்யலான்னு நினைக்கிறேன். அப்படி ஆதரவு செஞ்சால் நம்ம எத்தனையோ சகோதர சகோதரிகள் இழந்திருக்கிறோம். அவங்களுக்கும் இப்போ ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி இந்த நீட்டு ஒழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நம்பலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க போராடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாமளும் களம் இறங்கி போராடினால் நமக்கும் அந்த நீட்டு விலக்கு வரும்ல. நீட்டு தேவையில்லைல்ல. நம்ம கிராமப்புற பிள்ளைகள்லாம் நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக ஒரு டாக்டர் ஆகணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும் எத்தனையோ குழந்தைங்களுக்கு. இப்போ முக்கியமாக இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் பாதிக்கப்படுறது என்னமோ சிட்டி பிள்ளைங்க கிடையாது, கிராமப்புற பிள்ளைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த நீட்டால். அந்த நீட்டை தயவு செஞ்சு ஒழிக்கிறதுக்கு நம்ம முதலமைச்சர் மட்டும் போராடினா பத்தாது. நம்ம முதலமைச்சரும் அதுக்காக முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறாரு. அவரோடு கூட சேர்ந்து இந்த நேரத்தில் நம்மளுடைய நீட் எதிர்ப்பை டெல்லிக்கு பதிவு பண்ணால் அது அங்கே நீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது நான் நீட்டுக்காக போராட்டம் பண்ணுங்கன்னு தூண்டுறதா சிலதான் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் தூண்டெல்லாம் செய்யலை. அது ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வாக இதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் எல்லோரும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம முதலமைச்சருக்கு ஒரு நல்ல ஒரு தோள் கொடுக்குற மாதிரி செயல்படுங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே நீட்டு வேண்டான்னு தான் சொல்லிகிட்ருக்கிறாரு. அவர் வேண்டான்னு சொன்னால் அவரோட ஒரு குரல் ஒலித்தாலே நம்ம எல்லாரோட குரல் ஒலித்த மாதிரி தான். ஆனால் அது அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் யாரெல்லாம் நீட்டை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு அந்த நீட்டு ஒழிப்புக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க. நீங்களும் உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க. அது இந்த எதிர்ப்பை நீங்களும் பதிவு செய்யுங்க. அப்போது மேலே இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் தெரியும் நான் நம்புகிறேன். இந்த நீட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இழந்து போயிருக்கிறாங்க, எவ்வளோ பேருடைய கனவுகள் சுத்தமாக சிதைஞ்சு போயிருக்கு. மருத்துவர் ஆகிற கனவோடு கூட எத்தனை பிள்ளைங்க கிராம பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கனவுகள்லாம் சிதைக்கப்படுது. ஏன்னா அந்த நீட்டுக்காக ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஆனால் நம்ம கிராம பிள்ளைகளுக்கு அதால் முடியாது. செஞ்சு எல்லோரும் இந்த நேரத்தில் அந்த டெல்லி போராட்டத்துக்கு நீங்களும் உங்களுடைய குரல்